வாழ்க்கையை முதல்ல சீரியல் தான் தொடங்குச்சு. சிஜே பாஸ்கர் சாரோட இயக்கத்தில் நான் நடித்த பெண் அப்படிங்கிற சீரியல் தான் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து நான் கலந்துக்கிறது முக்கியமான காரணம், இன்றைக்கி நிறையா சீரியல்ஸ் வந்து டப் பண்ணி வெளியிடுறாங்க. அது இங்கே இருக்கிறவங்கள பாதிக்குதுங்கிறது பெரிய வருத்தத்தை கொடுக்குது. தயவு செஞ்சு டப்பிங் சீரியல்ஸ் வேணாம், நேரடியாகவே நம்மளுடைய சொந்தமாக இருக்கிற சீரியல்ஸ் வரணும்னு ஆசைப்படுறேன். இல்லை, இதை பற்றி நான் இது பர்சனலாக இது அப்படி பார்க்குமான்னு தெரியல. நீங்கள் 19 வந்து இவங்க அப்படின்னு சொல்லாமல் அது என்ன மன உளைச்சல், அது எதுக்கு காரணம் அது தெரியாது. ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் சீரியலில் நடிக்கும்போது எனக்கு அதுதான் என்னோடய குடும்பத்தோட முக்கியமான வருமானமாக இருக்கும். இந்த மாதிரி டப்பிங் சீரியல்ஸ் வரும்போது ஏற்கனவே புதுசாக வெளியேருந்து ஒன்று வந்து ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்கள வந்து நசுக்கிறதுங்கிறது ரொம்ப வேதனையானது. அது எந்த இடத்துலையுமே நடக்கூடாது, எல்லா தொழிலையுமே நடக்கூடாதுங்கிறது நிறைய இடத்துல நடக்குது. அது முக்கியமாக சீரியல்லையும் நடக்குது. அது பெரிய அளவு பாதிக்கும். அது நான் இங்கே இருந்திருக்கேன், அதோட பாதிப்பு எவ்வளோ பெருசு இருக்குன்னு நல்லாவே தெரியும். அதனால் முதல்ல அது மாறணும். அது மாதிரி சீரியல் எடுக்கப்படுற சிந்தனைகளும் மாறணும், கதைகளும் மாறணும். ஒரே போக்கில் நம்மளால் இருக்குமோன்னு ஒரு இது இருக்குது. அது இன்னும் வேறு ஜானரை தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன். அது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது நடிகர்கிட்ட இல்லை, கண்டிப்பாக தயாரிப்பாளர்கிட்டையும் சேனல்ஸ்கிட்டையும் இயக்குநர்கிட்டையும் தான் இருக்குது. நான் அவங்ககிட்ட வேண்டுகோளாகவும் வச்சுக்கிறேன்.